ஹலோ மக்களே, வெல்கம் டு ரிது டைரிஸ். நான் ஏற்கனவே ஒரு ஹோம்மேட் செர்லாக் ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் இது அதை விட இன்னும் சத்தான வெர்ஷன். இந்த செர்லாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெசிபி மல்டிகிரெயின் செர்லாக். நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்க செர்லாக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த செர்லாக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் 1 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டம்ளர் ராகி எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கை நிறையா பாதாம் முந்திரி எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டம்ளர் கோதுமை எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். இப்போது ஒரு பேனில் எல்லாமே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையை ஃப்ரை பண்ணிக்கிறேன். லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு பொட்டுக்கடலை. ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஜவ்வரிசி ஃப்ரை பண்ணிக்கிறேன். எல்லாமே வந்துட்டு சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து கோதுமையை ஃப்ரை பண்ணிக்கிறேன் நான். இதுவுமே லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நட்ஸு ஆட் பண்ணிக்கோங்க. 2 to 3 மினிட்ஸ் சாட்டை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸையுமே நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரைஸ் வந்து நல்லாவே இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்குமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ராகி ஆட் பண்ணிக்கோங்க. ராகியுமே 2 to 3 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையுமே நான் ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஃபைன் பவுட்ராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது அரைச்சி வச்சுருந்த பவுட்ரை வந்துட்டு நம்ம சலித்து எடுத்துக்கலாம். ஸோ நல்லா நமக்கு ஃபைன் பவுட்ராக கிடச்சிரும். இப்போ நம்மளோட ஹோம்மேட் வெயிட் கெயின் செர்லாக் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் அதை கஞ்சி காய்ச்சி காட்டுறேன். இப்போ நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து பவுட்ரு எடுத்துக்கிறேன். அதை வந்து தண்ணியில் நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் அதை ஆட் பண்ணிக்கோங்க. சிம்லேயே வச்சு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட செர்லாக் ரெடி. இதை நீங்கள் வந்து டேட்ஸ் கூட ஊற வச்சு அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்னஸுக்கு. இப்போது செர்லாக் ரெடி. இது ரொம்ப ஹெல்த்தியான வெர்ஷன். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்க ரொம்ப நம்பி கொடுக்கலாம். கடையில் வாங்குகிற செர்லாக்கை விட இது ரொம்ப ஈஸி. ஹோம்மேடும் கூட நம்பி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ரெசிபி தால் செர்லாக். இந்த ரெசிபிக்கு ஒரு கப்பில் 4 ஸ்பூன் அரிசி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கையளவு பாதாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கையளவு முந்திரி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம இந்த செர்லாக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ட்ஸ். இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க இந்த பவுலில். இது எல்லாத்தையுமே நம்ம இப்போது நல்லா கழுவிக்கணும். ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் இதை எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு சன்லைட்டில் வந்து ஒரு 2 ஹார்ஸ் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நான் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இதை நான் வந்து ஒரு பேனில் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்க போகிறேன். சிம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா எல்லாமே லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே லைட் ப்ரௌனில் எல்லாமே வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை சலித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட செர்லாக் ரெடி. இதை ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து 2 ஸ்பூன் இப்போ போட்டு கஞ்சி காய்ச்சி எடுத்து காமிக்க போகிறேன் உங்களுக்கு. இதையுமே வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா வேணுங்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட செர்லாக் ரெடி. இன்றைக்கி நான் இது கூட வாழைப்பழம் மிக்ஸு ஆட் பண்ணி பாப்பாவுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ ஃபைனலாக இதில் கீயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஹெல்த்தியான ஹோம்மேட் செர்லாக் ரெடி. இது வெயிட் கெயினுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் ரெசிபி மக்கானா சூஜி செர்லாக்.
இந்த ரெசிபிக்கு 1 கப் மக்கானா எடுத்திருக்கேன், 1 கப் ரவை எடுத்திருக்கேன், 1 கையளவு முந்திரி, 1 கையளவு பாதாம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் ரவையை ஆட் பண்ணிக்கிறேன். ரவையை ஆட் பண்ணிட்டு சிம்லேயே வச்சு நல்லா லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். அடுத்து எடுத்து வச்சுருந்தா மக்கானாவையும் ஆட் பண்ணி சிம்லேயே வச்சு வறுத்துக்க போகிறேன். மக்கானா எடுத்து இப்படி உடச்சி பார்க்கும்போது டக்குன்னு உடஞ்சிருச்சு அப்படின்னா மக்கானா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் அதோட முந்திரியும் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஒரு 2 to 3 minutes ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். அதை பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது அதை செரலாக்கு எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதோட வாட்டரில் மிக்ஸ் பண்ணி லம்ஸ் இல்லாமல் கலக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் இதை ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி சிம்லேயே வச்சு காய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட செரலாக் ரெடி. ஹோம்மேட் ஹெல்த்தியான வெயிட் கெயின் செரலாக் ரெடி. இது கூட நீங்கள் டேட்ஸு, வாழைப்பழம் இல்லை டேட்ஸ் பவுட்ரு கூட ஆட் பண்ணி ஸ்வீட்னஸுக்கு பாப்பாவுக்கு கொடுக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ஹோம்மேட் செரலாக் ரெடி. இந்த ஹோம்மேட் செரலாக் ரெசிபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பழைய செரலாக் ரெசிபி பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் கண்டிப்பாக பாருங்கள்.